ஆக்சுவலி காய்ஸ் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போகுது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கிறீங்க. உனக்கு ஓகே தானே ஒயன்? ஆ எனக்கு ஓகே ஜங்கு. உனக்கு நிஜமாவே ஓகேவா ஒயன்? ஆ எனக்கு ஓகே தான். ம் சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்கு. எனக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க இந்த 6 months, எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச். என்னடி தேங்க்ஸ் எல்லாம்? அப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து வயலின் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிவிட்டு பாட்டிக்கிட்ட பேசி அப்பா கூட்டிகிட்டு வந்து சித்தியை கூட்டிகிட்டு வந்து நம்ம மொத்த கேங்கையும் கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்க. அப்போ தேங்க்ஸ் தானே? கரெக்டு. அப்புறம் ஜங்குக் ஃப்ளைட்டு இன்றைக்கி ஈவினிங்களா? ஆமாண்டி. சரி ஓகே, நான் சுஜா கூட கொஞ்சம் நேரம் டைம் பண்ணிக்கிறேன். நீ என்னோட லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே ஜங்கு பாரு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஜங்குக்கு வெளியில் என்ன உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் அந்த சுகா நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜங்கு கிட்டே வரான். டே என்னாச்சுடா, சொல்லிட்டியா இல்லையா? ஜங்கு ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன், சொல்லிட்டியா இல்லையா? சுகா ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். நான் போய் அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரேன். சுஜா கூட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னான். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? தனியாக எங்கேயும் விட்டுறாதீங்க, பயந்துருவா. அப்புறம் சுஜா என்னடா அவளுக்கு ரொம்ப சில்னஸாக எதுவும் கொடுக்காத. கேட்கலடா, எனக்கு எதுவும் சில்னஸாக கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறான். ஓ அதுவா? அப்புறம் ஜிம்மன் சொல்கிறா அவளுக்கு கொஞ்சம் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வேணும். அது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கிட்டு வந்துடுங்க. எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க. நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வந்துடுறேன். டே என்னடா என்ன? ஒன்றும் இல்லையே, சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவளை பார்த்து ஜக்கிரதையாக கூட்டிகிட்டு வாங்க, சரியா? சரி நான் கிளம்புறேன், ஓகேவா? பாய். டே என்னடா இவன் பண்ணிகிட்ருக்கான்? எனக்கும் தெரியல, இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதடா எப்பா. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே ஈவினிங் வரைக்கும் எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க. பார்த்ததுக்கு சுஜாவையும் கூட்டிக்கிட்டு தான் நீங்கள் ஷாப்பிங்கெல்லாம் போகிறீங்க. ஜிம்முன்னு அப்புறம் சுகா உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்ருக்கானுங்க. ஜேகே அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கால் அப்படியே இறடி விட்டு கீழே விழுக போயிட்டு அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிறான். ஒரு மாதிரி எங்கே சுற்றினாலும் உங்கள் ஞாபகமாக இருக்குது. நீங்கள் நின்னது, நடந்தது, சிரிச்சது, அவங்க கூட சண்டை போட்டது, 2 பேரும் விளையாண்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஞாபகங்கள் இங்கே இருக்குது. இவன் அப்படியே தான் இப்போது கவுச் கிட்ட போகிறான். அந்த பக்கத்தில் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கான். சாரி வைன். பரவாயில்ல ட்ரிங்க் பண்ண. என்ன டெரஸில் வந்து திருட்டுதம் அடிக்கிற போல? இல்லடி, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அதான் லைட்டாக எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு. இன்னமும் இதெல்லாம் கன்டினியூ பண்ணுறியா என்ன? இல்லை எப்பயாச்சும் ஒரு நாள் கொஞ்சம் நல்லா இருந்தா. பக்கத்தில் வந்து நிற்கலாம்ல. உனக்கு தான் ஸ்மோக்கி ஸ்மெல் ஆகாதுல்ல, அப்போ நீ குடிக்காத. ஒயன் அது இப்போ தாண்டி பற்ற வச்சேன், நான் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். உனக்கு தான் ஸ்மோக் அது ஆகாது இல்லடி, அப்புறம் எதுக்குடி கொஞ்சம் வெயிட் பண்ணனா இழுத்து முடிச்சிருவேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவன் அடுத்த செகண்ட் யோசிக்கவே இல்லை, தம்மை ஃபுல்லாகவே அணைச்சி கீழே போட்டுடுறான். எப்போவுமே எடுப்பியா என்ன? இல்லை தம் என்னைக்காச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி சில்னஸாக இருந்தா அப்பப்போன்னா சாரிடி, தம்மு வீக்லி 3 times 4 times எடுத்துருவேன். இப்போ எதுக்கு கீழே போட்ட? நீ பக்கத்தில் இருக்க அதனால. அப்போ நான் பக்கத்தில் இருந்தால் நீ தம் அடிக்க மாட்டல்ல? அடிக்க மாட்டேன். அப்போ சரி, இனிமேல் தம் அடிக்காத. என்ன ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கோ, சரியா? அதையும் அளவாக எடுத்துக்கோ, ரொம்பலாம் குடிக்காத. சரிங்க மேடம், எடுக்கலை. சொன்னனால கேட்பியா நீ? தெரியல, நீ சொன்னால் கேட்கணும்னு தோணுது. அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியா? பிச்சிரும் ஒன்று ஓடு.
சரி சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அந்த தம் பாக்கெட்டு, அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் அமைதியாக போகிறான். உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அவனோட ஷர்ட் பேண்ட்டு ஒரு 3 டைப்ஸ் அது 3 செட்டு அதை எடுத்து அவங்களுக்குள்ளே பேக் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் வீட்டில் மோஸ்ட்லி அவனோட தான் போட்டுட்ருப்பீங்க. ஸோ அவனோடதே எடுத்து ஒரு 4, 5 செட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு அவன் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரான். நீங்களும் எல்லாம் ஷாப்பிங்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஜங்குக்க பார்க்குறீங்க, அவன் அமைதியாக லக்கேஜ் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் மட்டும் இல்லை, சுஜா, ஜிம்மன், வி, அப்புறம் சுகா எல்லாருமே ஜங்குக்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே சுஜா, சாரி வேன், நீ இவ்வளோ பக்கமாக இருந்து சந்தோஷம் எதையுமே உன்னால் கொடுக்க முடியாமல் போச்சு என்னால். எனக்கு தெரியாமல் போச்சுடி. இதில் யாரை சொல்லி என்ன பண்ணுறது? இப்படி தான் சிலது இருக்கணும்னு இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் ஹாப்பியாக தான் போகிறேன். கீப் இன் டச். இனிமேல் என்னை மறந்துட மாட்டீங்களே. ஹே, நீ உயிரே போனாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவோம். சரி, ஒன் டே கண்டிப்பாக வாங்க, சரியா? கண்டிப்பாக வருவோம். அப்புறம் வி, எப்படா? என்னடா என்னடா ஷை ஆகுறியே? சொல்கிறேன்டி, இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் செட் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லு. ஜிம்மன், உனக்கு சொல்லவே வேண்டாம். ஒழுங்காக ஒரு பொண்ணோட ஸ்டாப் பண்ணிக்க. வெளியில் என்னை அப்படி காட்டி வச்சுருக்கானுங்கடி. ஒருத்தி கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. எனக்கு தான் தெரியும் என் வழி என்னன்னு. உனக்கு தான் பெரிய பேரை எடுத்து வச்சிட்டியடா ஃப்ளர்ட் பண்ணுறேன்ட்டு. ஐயோ கடவுளே, அதெல்லாம் சும்மா கப்ஸாடி. ஒருத்தி கூட சீண்ட மாட்டேங்கிறாளுங்க. நானே மிஞ்சி மிஞ்சி போய் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் இருங்க கால் பண்ணுறேன்னு சொல்கிறாளுங்க. அவளுக்கு என்ன பண்ணுறது? சரி சரி. அப்புறம் சுகா, எப்பவும் போல் ஹாப்பியாக இரு, சரியா? நீ சந்தோஷமாக இருடி. என்ன ஹெல்ப்னாலும் யோசிக்காமல் கால் பண்ணு. எல்லோரும் வந்து நிற்போம். சரி காய்ஸ், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. எல்லோரும் ஜங்குக்க பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஜங்கு கிட்டே போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் லக்கேஜோடு நின்றுட்டுருக்கான். ஜங்குக், எல்லாமே எடுத்து வச்சிட்டேன்டி. ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா கால் பண்ணு, சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஜங்கு. அப்புறம் சாரிடி, என்னால் நீ இவ்வளோ தூரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி நான் யோசிச்சதே இல்லை. பரவாயில்ல. சரி ஓகே. டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வி தான் டக்குன்னு சுஜா நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப மிஸ் பண்ண போகிற சுஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுஜா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் சொல்லுடா, அவ்வளோ அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஏதாச்சும் சொல்லுடா. என்ன சொல்கிற? எங்ககிட்ட அவ்வளோ சொல்லிகிட்டு இருந்த, கம்முன்னு வாய மூடிட்டு நிற்கிற. ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆகிட்டுருக்கு, அவள் வேறு ரெடி ஆகிட்டுருக்கா. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னடா பேசிகிட்டு இருக்கான் வி? அவன் மண்டையில் உரைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லு. ஏண்டா வந்து டெய்லி டெய்லி எவ்வளவு சொன்னேன். அவள் அதை பண்ணுறா இதை பண்ணுறா, பக்கத்துலேயே இருக்கா, அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன், இதை பண்ணோம் அதை பண்ணோம், பிடிச்சிருக்கு வச்சிருக்கு சிரிக்கிறான் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தியடா. ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் பேசுகிறா அவள்கிட்ட வாயை திறந்து. எதுவும் சொல்ல முடியல. இப்போனா சுகா, அவனுக்கு டைம் கொடு. எப்போ ஃப்ளைட்டே போகுது, அவ்வளோ ரெடியாகி போகிறதுக்கு நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்தாலும் ஏதோ சொல்கிற மாதிரி தெரியல, இவனை பார்த்தாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கானுங்க? சரி பார்க்கலாம் இரு. சரி நீங்கள் பேசுங்கடா, நாங்கள் நாச்சு கிளம்புறோம். இல்லை நானும் வரேன், ஊங்கி அரைஞ்சிருவேன். சும்மா நானும் வரேன். இல்லை என்னடா? சரி காய்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா லக்கேஜுமே ஜேகே கிட்டேருந்து உங்ககிட்ட மாற்றிக்கிறீங்க. ஒரு பேக் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ட்ராலியை மூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரு தடவை ஹக் பண்ணுறானுங்க. ஜேகே மட்டும் அப்படியே தனியாக தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் எல்லாருக்கும் ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அவங்க ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறா. கீழே குனிஞ்சே தான் நின்றுட்டுருக்கா. இன்னும் நிமிர்ந்து அவங்கள பார்க்கல, நீங்களும் திரும்பி பார்க்கல. எல்லோரும் உங்கள் 2 பேரை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே சொல்லிட்டு போடி. நீ இப்போ கையை விடலன்னா கிளம்புற என் கையை பிடிச்சிக்கிட்டே கூட வர மாதிரி இருக்கும். அவன் அந்த grip அப்படியே டைட் பண்ணுறான். நீங்களும் எதுவும் பேசலை, திரும்பியும் பார்க்கல.
அவன் க்ரிப்பை டைட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டை லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் டியர்ஸ் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம இங்கேருந்து போயிடுறீங்க. எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலை. நீங்களும் ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ காரில் வந்துட்டு இருக்கும்போது தான், டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? எங்களுக்கே தெரியுது, எட்டியிருந்து பார்க்குறவங்களுக்கு 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அதை சொல்லிக்க முடியலையா உங்களுக்கு? இல்லைடா, அவன் என்னால் நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இருந்துட்டு போகுது, இப்போ நீ தானே சந்தோஷமாக வச்சுருக்க. அவள் போகட்டும். நீ இல்லாமல் போயிட்டு என்ன ஜெக்கே பண்ணுவா அவ? இல்லை சுஜா, அவளோட ட்ரீமே அங்கே தான் இருக்கு. அவள் போயிட்டு அதை பார்க்கட்டும். எங்கே போயிட போகிறா? என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ? அவ டே இவங்கள சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பின் தான் தாலிலேயே அடிச்சுக்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் கிராஸ் ஆகுது. இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி ஒரு பாப்பா மாதிரி உட்காந்துருக்குறான். அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கா. இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி ஆண்டி உங்களோடது? இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி தான். ஐயோடா, கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா? சரி, அங்கிள் கால் பண்ணாங்கல்ல, ஏன் அட்டன் பண்ணல? நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், அவங்களோட நான் ஸ்ட்ரீட் வாக் போகிறேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சாப்பிட்லையா? அது ஓரமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி. அதுக்கப்புறம் ஜேகே அங்கிளுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே இல்லையா? இல்லை, அவனை நான் காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்? என்னமோ தெரியல, பண்ணணும்னு தோணலை. ஒருவேளை லீப்பா ஆண்டியோட மேரேஜ் ஆயிடுச்சா? அதனால தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண மாட்டேன்ட்டிங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. அவன் லீப்பா கண்டிப்பாக மேரேஜெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் ஆண்டி? நீங்கள் தான் இங்கே வந்துட்டீங்க, லீப்பா ஆண்டி தானே அங்கே இருக்காங்க, அப்போது அவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டான். ஆண்டி, ஒரு தடவை கூட அவரை பார்க்கணும், பேசணும், எதுவுமே தோணலையா? தோணுச்சு. அப்பப்போ போஸ்ட் எடுத்து பார்ப்பேன். சார் நிறைய பிஸ்னஸ் ட்ரிப் போவார். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கால் பண்ணுவானுங்க. சார் அங்கே தான் இருப்பார், ஆனால் பேச மாட்டோம். அதான் ஏன் தெரியல. அவனுக்கு நான் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தால் நல்லா இருப்பேன்னு அவனுக்கு தோணியிருக்கும். அதனால என்னை ஃப்ரீயாக இங்கே விட்டான். எனக்கு நான் இங்கே வந்தாலுமே அவனை தான் காதலிக்கிறேன்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால நானும் அவனை ஃப்ரீயாக விட்டேன். இத்தனை இயர்ஸில் உங்களுக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணலையா? ஏன், அவங்க அண்ணன் கூட தான் பண்ணினான். ஆண்டி தோணலையா? சில பேர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நமக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆண்டி. சொல்லுங்க, அப்போ மேபி அங்கிள் வந்தா என்ன பண்ணுவீங்க? தெரியல, சீரியஸாகவே நீ கேட்குறதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்கள் லவ்வை புரிஞ்சிக்கவே முடியல, சீரியஸாகவே உங்கள் 2 பேரையும் புரிஞ்சிக்கவே முடியல. அதெல்லாம் ஜம்மத்தா பேசு. சரி வா கிளம்பலாமா? போகலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ குட்டியாக ஹேண்ட்பேக் அவள் போட்டுக்கிட்டு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே மாறிட்டீங்க. ஸோ நீஸ் வரைக்கும் ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டு ஹையாக ஹீல்ஸ் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு ஹேண்டில் அவளை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஹேண்டில் மொபைலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஆண்டி அப்போ சொல்லுங்கள், சார் உங்கள்கிட்ட அழுவே சொல்லவே இல்லையா அங்கிள்? ஏய், வயசுக்கு தகுந்தாப்புல பேசுவியா? ஐஸ்கிரீம் சாப்பிட போகணுன்னு அடம் பிடிச்சவனை கூட்டிகிட்டு வந்த பாரு, ஏன் தப்பு? ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. இங்கே பாரு, அந்த ஒரு வார்த்தையில் தான் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணுமா என்ன? கிடையாதுல்ல. அப்போ ஆண்டி, ஏய் இங்கே பாரு, நீ உங்கள் அண்ணனுக்கு தூதா வந்தனால தான் உன்னை உட்கார வச்சு இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். தேவையில்லாமல் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத. எங்கள் அண்ணன் உங்களை லவ் பண்ணுறதுலாம் மேட்ரே கிடையாது. ஜேகே அங்கிள் உங்களை லவ் பண்ணுறது தான் மேட்ரு. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக தெரிஞ்சே ஆகணுமே. என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்களும் ஜேகே அங்கிள் லவ் பண்ணியிருக்கீங்க. அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் சொல்லிக்கிட்டது இல்லை. ஆமாம், ஆனால் சரியான ஃபைட்டிங் கப்பிள். ஆமாம், ஆனால் உங்கள் ட்ரீம்க்காக உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டாரு. ஆமாம், அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்ற நம்பிக்கையில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஆமாண்டி, இப்போ என்னன்னா உன் பிரச்சனை? ஆண்டி, ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு எனக்கே புரியுது. 2 பேரும் இவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருக்கீங்க.
அப்புறம் எப்படி பார்க்காம இருக்கிறீங்க? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கே பாரு, காதல் வந்து பார்த்து, கைய கோர்த்து, தோள்ல சாஞ்சு, கட்டி புடிச்சு, முத்தம் குடுத்து, அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் கிடையாது. அவன் எனக்காக இருக்கிறான்னு மட்டும் தோணுது. ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட். அது சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் என்னை தேடி வர்றதும், நான் அவனை தேடி போகிறதும், அது ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே எனக்கு அவனுக்கு நான்ற மட்டும்தான் தோணுது. அவ்வளோதான். ஆண்டி தெளிவாக குழப்பிட்டீங்க. பேசாமல் எங்கள் அண்ணனோட லவ்வுக்கே நீங்கள் ஓகே சொல்லிடுறீங்களா? ஏய் பத்தியா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள் அண்ணனுக்காக வந்துட்டியா நீ? சும்மா சொன்னேன் ஆண்டி. என்னதான் ஆனாலும் ஜேகே அங்கிளுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனாலாம் வரவே முடியாது. பாவம், அவன் தான் வயலின் கிளாஸில் உங்களை பார்த்து உருன்னு உருகிட்டு இருக்கான். லாஸ்ட் வயலின் கிளாஸில் மேடம் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்கள் பக்கத்து வீட்டாண்டிங்கள, சரி நீங்கள் பாஸ் போட்டுருவீங்கல்ல? அதெல்லாம் கிடையாது. ஒழுங்காக நோட்ஸ் எடுத்து ஹை பிச்சில் பிடிச்சா மட்டும் தான் பாஸ் போடுவேன், இல்லைன்னா காது திரியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காது திரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஆண்டி டி ஸ்ட்ரீட்டு ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சின்னதாக ஸ்ட்ரீட் ஷாப் போயிட்டுருக்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டுருக்குறீங்க. ஆண்டி என்ன அங்கிள் பார்க்க எப்படி இருப்பார்? எப்படி இருப்பான்? நல்லா ஒயிட்டாக இருப்பான். அப்புறம் அப்புறம் என்ன, அவனுக்கு ஜா லைன் நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருப்பான். வேறு ஏதாச்சும் சொல்லுங்களேன். எதுக்கு இப்போ கேட்குறேன், சும்மா சொல்லுங்களேன். லிப்ஸுக்கு கீழே ஒரு மோல் இருக்கும், சரி. நெக்கில் ஒரு மோல் இருக்கும், சரி. ஹேர் நிறைய வச்சுருப்பாரா? அவனுக்கு லாங் ஹேர்னால் பிடிக்கும், வச்சுருப்பான். இயரிங்ஸ் எத்தனை போட்டிருப்பாரு? ஒரு காதில் தெரியலையே. ஏண்டி இப்போ அதெல்லாம் கேட்டுட்ருக்கா? இரு, அந்த டால் எடுத்துக்கலாம் நம்ம. ஆண்டி வீட்டில் நிறைய பொம்மை இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ போட்டிருப்பாண்டி. டைட்டாக அவுட்ஃபிட் போடுவேன். எப்படி போடுவார்? வீட்டில் இருக்கும்போது கேஷுவலாக போடுவான். பிஸ்னஸ் மீட்டிங்கு வெளியில் போனால் கோட் ஷூட்டு அந்த மாதிரி. டைட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டார்ல? பண்ண மாட்டான். சின்னமாக இருப்பாரா? இப்போ தானே சொன்னால் ஹைட்டாக இருப்பார்னு. ஓகே, பார்க்க பூனைக்குட்டி மாதிரி இருப்பாரா? ஏய் என்ன நீ பேசிகிட்டு இருக்கா? இல்லையா? அழகா பெரிய ஃபேஸு, பாக்ஸி ஸ்மைல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருப்பாரா என்ன? கண்டிப்பாக இல்லை. உனக்கு ஏதோ மண்டை கலண்டுருச்சு, வரப்போறியா இல்லையா? பிங்கி ஃபிங்கர் சின்னமாக இருக்குமா? அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருப்பான். ஓ, பெரிய ஷோல்டர் இருப்பாரா? ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குமோ? என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? ஒழுங்காக வர்றியா இல்லை வச்சு வயலின் வாசிச்சிடுவேன் பார்த்துக்கொண்டேன். ஓகே ஆண்டி. அப்போது அங்கிள், அப்போ நீங்கள் தான் கரெக்டா? யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. ஜேகே, ஜிம்மு, வி, சுகா, பக்கத்தில் சுஜாவும் நின்றுக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அதிர்ச்சியாகி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஆண்டி கரெக்டாக கெஸ் பண்ணுறேன், இவர் தானே ஜேகே, நீங்கள் தானே? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறான். அண்ணா சொல்லுங்கள் ஆண்டி, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேண்ணே. எப்போ பார்த்தா? நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டார். சரி, நீங்கள் இரு, நான் வரேன். இல்லை நானும் வருவேன். ஆனால் இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. சுஜா அப்படின்னு சொல்லிட்டு சுஜா ஹக் பண்ணுறீங்க. வி, ஜிம்மின்னு, சுகா எல்லாருமே உங்கள்கிட்ட நார்மலாக ஹக் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனாவும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறா. இது பக்கத்து வீட்டு அங்கிளோட பொண்ணு. ஹாய், நான் ஆனா. நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஜிம்மன் தானே? ஆமாம். நீங்கள்? அதான் சொன்னி பாக்ஸி ஸ்மைல். பி, நீங்கள் சுகா தானே? ஆமாம். நீங்கள் ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? என்னது? இல்லை, இவங்க கூட போராடுற ஒரே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு நீங்கள் தானே? ஆமாம். சுஜா? ஆண்டி இவர், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையும் பார்த்து சிரித்து முடிச்சுட்டு எல்லோரும் முன்னாடி போகிறாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நீங்கள் நடுவில் போயிட்டுருக்கிறீங்க. ஜேகே பின்னாடி வந்துட்டுருக்கா. நீங்கள் ஜேகே கூப்பிடலாம் இல்லை, பேசவும் இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டு ஓரமாக அந்த ரோடு இருக்கும் இல்லையா, அங்கே தான் போயிட்டுருக்குறீங்க. சுஜாதா, டேய் வி, எல்லாமே சூப்பராக இருக்குல்ல, இப்போ தான் தெரியுது ஒயன் ஏன்டா சிவல் வரவே மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நம்ம இன்றைக்கினாச்சும் வந்தோமே. 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம். வாயை மூடு, அதையே அவள் மறந்துட்டா. நான் ஒன்றும் மறக்கலை, பார்த்த ஷாக்கில் எதையும் இப்போதைக்கு கேட்கல. நான் லேட்டாக அப்புறமேல் கேட்பேன் எல்லாத்தையும். ஒயன் எனக்கு அது வாங்கி தரியா? நீ போய் பாரு ஷிஜா, நான் வந்து வாங்கி தரேன். ஏன்னா உனக்கு இங்கே எல்லா ஸ்ட்ரீட்டுமே தெரியுமாடி? நான் இங்கே தானே பிறந்து வளர்ந்தது. லண்டன் எனக்கு அத்துப்படி. வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்.
நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் ஹேண்டை மறுபடியும் ஜேக்கி டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் தூரத்தில் போய்கிட்டு இருக்காங்க. ஒயன், கையை விடு ஜேக்கி. எதுக்கு? நீ இப்போ கையவில்லைன்னா காலம்புறம் என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்தாகணும். அவன் டைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. வரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். கூட்டிகிட்டு போக நீ ரெடியாக இருந்தா. இன்னைக்கு ஏர்போர்ட்டில் விட்டுட்டா அப்படியே? இல்லையே, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே விட்டேன். அது யாருக்கு புரியலைனாலும் உனக்கு புரிஞ்சிருக்குமே. சரி, கையை விடு. திரும்பி என்னை பார்த்து சொல்லுடி. 2 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன்ன. நான் வெயிட் பண்ண சொல்லலையே, நீ வருவன்ற நம்பிக்கையில் இருந்தேன். நானும் அப்படி தானே இருந்தேன். அதான் நான் வந்துட்டல்ல. இப்போ என்ன பண்ணணுங்கிற? அட்லீஸ்ட் ஒரு ஹக்னாச்சும் பண்ணியிருக்கலாம். பண்ணுவாங்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சப்புன்னு ஒரு அறை தான். அவன் கன்னத்தில் கையை வச்சுட்டு நின்றுட்டுருக்குறான். எப்படி பண்ணுவேன்? ஆ, அப்படியே 2 வருஷம் நம்ம தியாகி மயிறு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்குற. என்ன என் ட்ரீம்ஸு இதெல்லாம் நான் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக என்னை நீ லண்டன் அனுப்பி வச்சியா? யார்கிட்ட கதை விட்றா? ஒழுங்கா சொல்லுடா. எதுக்குடா என்னை அப்படியே ஏர்போர்ட்டில் விட்ட நீ? நீ தானடி சுஜா கிட்ட சொல்லிகிட்டே இருப்ப, வயலின் கிளாஸ் போகணும், வயலின் டீச்சர் ஆகணும், நிறைய பிள்ளைங்களுக்கு வயலின் சொல்லித்தரணும், அம்மா மாதிரி பெரிய ட்ரீம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணி வச்ச? அதுக்கு நீ என்னடா பண்ண? அதான் உனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ தேடி வந்த? எல்லாமே நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னு தெரியும்டி. அதுக்காக 2 இயர்ஸ் வெயிட் பண்ணேன். சரின்ட்டு வந்தேன். எதுக்குடி இப்போ கன்னத்தில் அரைஞ்ச? உனக்கு அறையோட கம்மிடா, உனக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மானாவரியாக அடிக்கிறீங்க. அவன் கொஞ்ச நேரம் தடுத்து பார்த்தவன் பொறுக்க முடியல. வயன் போதும், இதுக்கு மேலே அடி வாங்க முடியல என்னால். எப்படி நீ எதிர்த்து பேசுவியா? நீ வாங்க முடியலன்னு சொல்கிற. இதை தான் லைஃப் லாங் இனிமேல் நீ வாங்கணும். அப்போ சொல்லுவியா? அப்போ வந்து சமாதானப்படுத்திடுவேன்டி. இப்போ மட்டும் கொஞ்சம் வலிக்குதுடி. நான் 2 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன்டி. என்னை போட்டு இப்படி அடித்தான். அதைத்தான் நானும் கேட்குறேன். 2 வருஷமா என்னை வெயிட் பண்ண விட்டல்ல. இங்கே பாரு, நீ புரியாமல் பேசுகிற. நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க. வயன் நில்லுன்னு சொல்கிறேன்னா என்னடி உனக்கு அவ்வளோ திமுறா? சொல்லிகிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கிறேன். என்ன என்கிட்ட குரலை வசத்துறியா? நீ வசத்துவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே ஷார்ட் விட்றீங்க. அவன் பொறுத்து பார்த்தவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்றீங்க. எல்லோரும் போனவங்க எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. டே, ஏடா இங்கே எதாவது சவுண்டாக இருக்குது? அங்கிள், ஆண்டி, அங்கிள் எங்க? சுஜா, நீ என்ன நினைக்கிற? ஜிம்மன், நானும் அதான் நினைக்கிறேன். சுகா, வேமா போயா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது. நடு ரோட்டில் 2 பேரும் கட்டி பிடிச்சி புரண்டுக்கிட்டு கிடக்குறீங்க. 2 வருஷம்டா, 2 வருஷம் எனக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். யாராச்சும் பார்த்துருப்பானோ, சைட் அடிச்சிருப்பானோ, இல்லைன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானோன்ட்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. கூடவே இருந்து பார்த்தல. அப்படி எப்படி நீ இல்லாமல் நிறுத்திட்டு போன்னு நினச்ச? நீ எப்படி நினச்சேன்? இது நல்லா பேசு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், அட்லீஸ்ட் ஒரு லண்டனுக்கு 1 டைம் நீ வந்திருக்கணும்ல. மந்த்லி 1 வேண்டாம், வருஷத்துக்கு 1 தடவை வந்திருந்தா கூட இன்னையோட நம்ம 3ஆவது தடவை மீட் பண்ணியிருக்கான். ஆனால் அதை பண்ணியா நீ? அதை பண்ணிட்டியாடா நீ? எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு. பார்த்ததுக்கு உங்கள் அம்மாவோட வயலின் வேறு உடச்சிட்டேன். வயலின் கிளாஸ் வேறு வந்திருக்கா. வயலின் வாசிக்கிறப்பெல்லாம் என் மேலே கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்படி தான் நல்ல வேலை எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு அது வேறு கோவம் இருக்குது. இங்கே பாரு, அதுக்கு தான் லீபாவுக்கும் எனக்கு இருந்த லவ் நீ பிரித்து விட்டுட்டேன். நீ என் கல்யாண வாழ்க்கையை மாற்றி விட்டல்ல. நீ மட்டும் என்னை லவ் பண்ணிகிட்டே விட்டுட்டு வந்துட்டல்ல. நீ மட்டும் என்னடா பண்ண? என்னை லவ் பண்ணதை சொல்லாமல் அப்படியே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஏற்றி விட்டுட்டல்ல. இங்கே பாரு வயன், இதோட நிறுத்திக்கோ. அட்டி நிறைய வாங்கிட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது பிடிச்சி விழுந்து கடிச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை சுற்றி ஜிம்மின்னு சுகா, சுஜா, ஆனா கூட அப்படியே வாயடிச்சு போய் நின்று பார்த்துட்ருக்குறான். அவன் எல்லாத்தையும் ஸ்டோரியாக தானே கேட்டிருப்பான். சுஜா ஆண்டி, இவங்க எப்பயாச்சும் இப்படி தானா இல்லை எப்போவுமே இப்படி தானா? நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன்டா. இந்த 2 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர், மொத்தம் 3 வருஷம் இது 2 எப்படி அமைதியாக இருந்துச்சுக்கண்ணே. இதுங்க மாறவே மாறாதா ஜிம்மன்? இது வளர்ந்துருக்கிறதே தவிர, ஆனால் 2மே குரங்குங்க தாண்டி. கரெக்டாக சொன்னவி. டே, இப்படியே பார்த்துட்டு இருக்க போகிறோமா இல்லை பிரிக்க போகிறோமா? வேறு வழி இல்லை. குரங்குக்கு வாக்கப்பட்டால் மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும். 2 பேரையும் பிரித்து தொலைங்கடா அப்படின்னு சொல்கிறா. ஸோ சுஜா உங்களை வந்து பிடிச்சி இழுக்கிறா. சுஜாவும் ஆனாவும் ஜேகே, ஜிம்மன், அப்புறம் சுகா 3 பேரும் பிடிச்சி இழுக்கிறானுங்க.
மொபைல கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. காலம் பூரா வச்சு செய்கிறனா இல்லையான்னு பாரு. அடி வாங்க ரெடியாக இருந்துக்கோ. இனிமேல் அவ்வளோதான். என் கையில் நீ மாட்டினல, மொத்தமாக உன் கதையை முடிச்சு விட்றேன்டா. சூப்பரு. இவங்க கல்யாணம் பண்ணா இந்த ஸ்டோரி இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்கிறா. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, ஒன் ஷாட்டாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அது வந்துருச்சு. ஏன்னா ஸ்டோரி யோசிக்கும் போதே ஓகே இதுதான் மெயின் கண்டென்ட், இதை கொடுத்துடணும் அப்படின்ட்டு யோசித்தேன். பட் அதை பேச பேச இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்களா. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனிதிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் அக்கா இந்த இடத்துல இது நல்லால, இது பிடிக்கலக்கா, இந்த இடத்த நீங்கள் மாற்றிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா. அப்புறம் இந்த மினி ஷார்ட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன். பார்க்கலாம் யார் கண்டுபிடிச்சி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, டாடா பபாய். கமெண்ட் ரொம்ப முக்கியம். டாடா பபாய், ஷைனிங் ஆஃப். திஸ் இஸ் த பியூட்டியஸ்ட் இம்பாக்ட் 2.0. டாடா பபாய், see you, love you all.